புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். யோபு 35 அதிகாரம் 13 கூட வாசிப்போம். யோபு 35:13. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீண் வார்த்தைகள், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுது? அக்கௌண்ட்ல ஏறுமா? எப்படி பணம் அக்கௌண்ட்ல ஏறுதோ, ஆமா சோதரம். சில பேர் அக்கௌண்ட்ல பணம் ஏறுதல் ஆண்டவர் நிச்சயமாக உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பா, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது வீண் வார்த்தைகள் எழுதப்படுது. வீண் வார்த்தைகளை பேசி இன்னைக்கு உலகத்துல அநேக பேர் என்ன பண்றாங்க? 100% மேல சதவீதம் வீண் வார்த்தைகளினால என்ன பண்றாங்க? சீர்கெட்டு போயிடறாங்க. வாலிபர்கள் வீண் வார்த்தைகளினாலே, எத்தனையோ குடும்பம் வீண் வார்த்தைகளினால. அது எந்த வீண் வார்த்தை? நம்ம சீரியல் பார்க்கறது, சோத்திரம். என்ன பார்க்கறது? சீரியல் பார்க்கறது. அந்த கதையில என்ன பண்ணுறது? வீட்டுல வந்து பேசுறது, சோத்திரம். அவங்க கொடுத்து இவங்களும் பேசுறது, அந்த மாதிரி காரியத்தை சோத்திரம். வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சோத்திரம். அதுக்கு என்ன பண்ண மாட்டான்? செவி கொடுக்க மாட்டாராம். அதான் வீண் வார்த்தைகளுக்கு அப்ப செவி கொடுக்க மாட்டார். அப்ப வீண் வார்த்தையில பேச என்ன பண்ணுவோம்? நம்ம எனர்ஜி வேஸ்ட். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிறதுக்கு என்ன பண்ணுமா? கணக்கு கொடுக்கணுமா? எப்படி வேலை செஞ்சா எப்படி இந்த ஓனருக்கு எஜமானுக்கு கணக்கு கொடுக்கணுமோ, அதே மாதிரி நம்ம இந்த பூமி அனைத்துக்கும் எஜமானர், இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உலக ரட்சகராக இயேசுவுக்கு நம்ம என்ன பண்ணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா? கடல் என்ன பண்ணும்? கணக்கு ஒப்புவிக்குமா? தண்ணீர் என்ன பண்ணும்? எல்லாமே கணக்கு ஒப்புவிக்குமா? அதே மாதிரி நம்ம பூமியில வாழ்ற இந்த வாழ்க்கையும் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படியோ என்ன பேசலாம், ஏதோ வேணா பேசிட்டு போடலாம், பேசிட முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாங்க? சிக்குண்டார்கள். நீங்க எத்தனை பேர் வீண் வார்த்தைகளை பேசி எத்தனையோ குடும்பங்களை சமாதானம் போகுது பாருங்க. தேவையில்லாத பேசி குடும்பத்துக்குள்ள சண்டை வருது பாத்தீங்கன்னா. சோத்திரம். பேசாம இருந்தா மூடணும், ஞானவானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டவர் நல் வார்த்தையில வைத்திருக்கிறான். நல்ல வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கணும். சந்தோஷம் கொடுக்கிற நல் வார்த்தைகள், மகிழ்ச்சியை உண்டாக்குற வார்த்தைகள், அதுல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன பண்ணும்? பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை தியானம் பண்ணலாம், ஜெபத்தை கொடுத்து பேசலாம், வேத வசனத்தை கொடுத்து என்ன இப்படி சொல்லியிருக்கு, நம்ம அதுபடி நடக்கணும். வீண் பேச்சுகளுக்கு பேசி என்ன பண்ணும்? இடம் கொடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகளை நம்மளே தடை பண்ணிடக்கூடாது. கர்த்தர் அநேக பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், புதையலை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசுவத்தை வைத்திருக்கிறார், தீர்க்க ஆயுசை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆண்டவன் கையும் பேச நீ சார், உனக்கு பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். இப்ப வீண் வார்த்தைகளினால இதில் அளப்புண்டு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ண? இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஆமா, நம்ம ஜெபிக்கிறது கொஞ்ச நேரமா இருக்கும். ஜெபிக்கிற ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோம். ஆனா தேவையில்லாத விஷய 10 மணி நேரம் பேசியிருப்போம். ஜெபிக்கிறது 10 நிமிஷம், ஆனா தேவையில்லாத வார்த்தை பேசுறது 10 மணி நேரம். அப்படியே கூடாது. ஆமா, ஸ்தோத்திரம். 10 மணி நேரம் ஜெபமா இருக்கணும். ஆமா, பேச்சு கொஞ்சம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் பேச்சிரல்ல பலத்தில் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்துங்க. உங்க குணாதிசயத்தை இயேசுல வெளிப்படுத்துங்க. உங்க பார்வை இயேசுவை போல மாறட்டும். உங்க கால்கள் இயேசுவை போல மாறட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய அந்த நல் வார்த்தைகளை நம்ம பேசுவோம். ஆண்டு என்ன பண்ண? நம்ம அது மாதிரி நீதிமான் பேசும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசும் பொழுது கவனித்து கேட்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வீண் வார்த்தையில பேசி நம்ம ஜெபம் பண்ணா அது எந்த அளவுக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போறோம் பார்க்க முடியும். தினமும் அதை செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லுவான். இல்ல, ஆண்டவரே பாவியாக என் மேல இரக்கமா இரும் ஆண்டவர். காலை வேளையில தேவ சமூகத்துக்கு போய் அவரை சோத்திரம் பண்ணி
ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாட்டு பாடி அவர் நோக்கி பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். வீட்டுல சண்டை போடாதபடிக்கு வீட்டுல ஆமே சமானத்த காரியமா பேசுங்க. ஆமே ஸ்தோத்திரம். சமானத்துக்குரிய நல்வார்த்தைகளை பேசுங்க. சண்டை பண்ணுகிற வார்த்தையை உபயோகிக்காதீங்க. கர்த்தருக்கு பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. அது மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் குடும்பங்களின் தேவனை குடும்பத்துகளை இறங்கி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க எழுதப்பட்டிருக்கு சர்வ வல்லவர் அதை கவனியா. அப்ப ஜபத்தை என்ன பண்ணாரு? ஆமா ஸ்தோத்திரம். நம்மளுடைய வீண் வார்த்தைகளாலே சில வீண் வார்த்தைகளை பேசினாலும் அவங்க ஜபங்கள் கேட்கப்படுது என்று சொல்லி சில இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமா எலியா கருத்தா ஜெபம் பண்ணினான். ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையில கருத்து இருக்கணும், கருப்பொருள் இருக்கணும். ஆமா ஸ்தோத்திரம். அதை பேசும் பொழுது நிச்சயமாய் வார்த்தை என்ன பண்ணும்? ஆண்டவன் பரலோகத்தில் இருக்கிறாராம். நம்முடைய பேச்சு என்ன பண்ணுவாங்க? சுருக்கமா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணுமா? வளவளன்னு நம்ம பேசுறத விட ஆண்டவர் சமூகத்துல எந்த மனுஷனை பேசினாலும் தேவையான வார்த்தை பேசுங்க. தேவையில்லாத வார்த்தை என்ன பண்ணுங்க? அதை எடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோபுட்ட கூட எத்தனை பேர் தேவையில்லாத வார்த்தை பேசினாங்க. ஆனா யோபு என்ன பண்ண? அமைதியா இருந்து தயவுசெய்து உங்கள்கிட்ட பேசுறத விட நான் தேவன்கிட்ட பேசுறது எனக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப நீங்க ரெண்டு வீண் வார்த்தையை விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்காருங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, எங்க வாழ்க்கை இருக்கிற வீண் வார்த்தைகளை எடுத்து போடுங்க. வீண் சிந்தைகளை நாங்கள் வெறுத்து உங்களுடைய வேதத்துல பிரியமாயிருக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். உடைய பிள்ளைகளே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி